தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் உம்மால் என் நோயை குணமாக்க முடியும் என்று இன்றைய நற்செய்தியான லூக்கா எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் வசனங்கள் 12 16 முடிய உள்ள வசனத்தில் தொழுநோயினால் பீடிக்கப்பட்ட ஒருவர் இயேசுவை வந்து அணுகி கேட்கின்ற வார்த்தை இது. இயேசு, நான் விரும்புகிறேன், நீர் குணமாகுக என்று அவரை தொட்டு குணப்படுத்தி அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். அவரும் தான் குணம் பெற்றதை பிறருக்கு தெரிவித்தது மட்டுமல்லாமல் இயேசுவையும் பின்பற்றினார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், நம்பிக்கையோடு இயேசுவிடம் வருகின்ற பொழுது அவர் நம்மை தேற்றுவார், குணப்படுத்துவார், நமக்கு வேண்டியதை தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரிடம் இந்த தொழுநோயாளியிடம் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு குணப்படுத்துவார் என்பதுதான். அவர் முன் முகம் குப்புற விழுந்து அவரிடம் வேண்டினார். அந்த வேண்டுதலின் பலன் கிடைத்தது. நம்முடைய வாழ்விலும் கூட பல நேரங்களில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் இயேசுவிடம் நம்பிக்கையோடு கேட்போம். அவர் நம்மை குணப்படுத்துவார், நமக்கு வேண்டியதை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அதுவும் நம் ஆண்டவர் இயேசு மீது வைத்த நம்பிக்கை என்றென்றைக்கும் வீண் போகவே போகாது. அதனால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தோம், அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். நாமும் நம்முடைய உடல் உள்ள ஆன்ம சுகத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இந்த புதிய நாளிலே இறைவன் கரம் பிடித்து நடப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.